என்னதான் வெயில் இப்ப கொழுன்னு கொளுத்தினாலும் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்க இருக்கு இல்லையா? அதுக்காக என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆலோசனையில ஈடுபட்டிருக்காங்க. அந்த ஆலோசனையில என்னென்ன முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தி மேயர் பிரியா கூட நம்ம ரிப்போர்ட்டர் சந்தானம் கலந்துரையாடி இருக்காரு. அதை இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வடகிழக்கு பருவமழைக்கு சென்னை மாநகராட்சி எப்படி தயாராகி வருது என்பது குறித்து பேசுகிறார். நம்முடன் சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம். அந்த வடகிழக்கு பருவமழைக்கான பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? எவ்வளவு பணிகள் முடிஞ்சிருக்கு? சென்னை மாநகராட்சி தயாராகிடுச்சு? வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஆலோசனை அறிவுறுத்தி வழங்கிட்டு வருகிறார். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் இதை தொடர்ந்து 3 முறை இது குறித்து ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டிருக்கிறாரு. பெருநகர சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் துவங்கப்பட்டு கோர் சிட்டிக்கு உட்பட்ட பகுதியில் இந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மொத்தமாக கொசஸ்தல்யாறு, கோவளம் பேசன், அதுக்கப்புறம் கோர் சிட்டியில் நடைபெற்ற பணிகள் எல்லாமே சேர்த்து 3036 கிலோமீட்டருக்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்றிருக்கிறது. ஸோ இந்த பணிகள் எல்லாமே இப்போ தூர்வாரும் பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினில். இது இல்லாத இப்போ கொசஸ்தல்யாறு பகுதியில் 712 கிலோமீட்டருக்கு இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டருக்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே போல் கோவளம் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பணிகளாக மேற்கொள்ளப்பட்டு 350 கிலோமீட்டர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இப்போ 150 கிலோமீட்டர் கிட்ட பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு. மீதமுள்ள பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. கடந்த முறை நம்ம பார்த்தோம், மழை பெஞ்சும் போது நீர்நிலைகள்ல பெரிய அளவில் தண்ணி கடலுக்குள்ள இணையாம இருந்தது. இப்ப நீர்நிலைகள் தூர்வாரக்கூடிய பணி எப்படி இருக்கு? எவ்வளவு முடிச்சிருக்கோம்? இப்போ மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் 33 கெனால் இருக்குது. இதுல மாநகராட்சிக்கு உட்பட்ட கெனாலும் இருக்கு, WRD உட்பட்ட கெனால்களும் இருக்கு. ஸோ மாநகராட்சி கெனாலும் சரி, நீர்வளத்துறை சார்ந்த கெனாலும் சரி, தூர்வார பணிகள் 2 துறைகள் மூலியமாகவும் நடைபெற்று வருகிறது. ஸோ WRDயும் தொடர்ந்து தூர்வார பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்போ ஓட்டரி நல்லாவும் விருகம்பாக்கம் கெனாலும் மாநகராட்சி சார்பாகவே இந்த தூர்வாரம் பணிகள் மேற்கொள்ளலாம் அப்படின்றத தெரிவித்துக் கொண்டிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த தூர்வாரம் பணிகள் மேற்கொள்ளப்படும். மழைக்காலங்களில் கடந்த முறை பார்த்தோம், நம்ம அதிக மழை பெய்யும் போது பொதுமக்கள் மழைநீர் தேங்கினால பாதிப்புக்குள்ளானாங்க. இப்போ லோ லைங்கில் இருக்கக்கூடிய மக்களை கண்டறிஞ்சிருக்குமா? தென் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மழை காலத்தில் பாதிக்கப்படாமல் இருக்க என்னென்ன மாதிரி நடவடிக்கை? ஸோ சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகள் கடந்த முறை வரலாறு காணாத மழை இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 43 சென்டிமீட்டர் கிட்ட மழை பதிவாகி இருந்தது. ஸோ அதனால கடந்த முறை நிறைய பகுதிகள் தண்ணி நிறைந்து காணப்பட்டது. ஸோ இந்த ஆண்டு அதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்திருக்கிறோம். இந்த ஆண்டும் கூடுதலாக மழை இருக்கும் தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ அதற்கு ஏற்றாப்புல அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போதைக்கு 169 பகுதிகளில் லோ லைன் ஏரியா கண்டறியப்பட்டிருக்குது. ஸோ அந்த பகுதிக்கு உட்பட்ட ரிலீஃப் சென்டர்ஸ், கிச்சன்ஸ் இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் வேஸ் என்னென்ன மாநகராட்சி சார்பாக தயார் செய்ய வேண்டுமோ அனைத்துமே தயார் செய்யப்பட்டு வருகிறது. இன்னொரு புறம் மழைக்காலங்களில் சென்னையில் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டது, இந்த சாலைகள் பழுதார் என்று சீரமைக்கிறது. அதை சீரமைக்கிறதுக்கு நீங்கள் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கீங்க? அந்த பணிகள்லாம் எப்போ முடியும்? சாலைகளை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சாலை பணிகள் எப்படி மேற்கொள்ளப்படுகிறது மாநகராட்சி சார்பாக என்றதை ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்போ மாநகராட்சி சார்பாக அனைத்து சாலைகளும் இந்த பாட் ஹோல்ஸ் இருக்கு, அந்த பகுதிகளெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு அறிவித்திருக்கிறோம். ஒவ்வொரு வார்டு வாரியாக எத்தனை பகுதிகளில் இந்த பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டிய அப்படின்றத கணக்கெடுப்பு எடுத்து ஸ்கெடியூல் பண்ணிட்டு ஒவ்வொரு பகுதிகளாக இந்த பேட்ச் ஒர்க் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.